மகேந்திரா ஓட்டிருக்கீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டிராக்டர் ஓட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுதுன்னா? அதை விட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. 42 இன்ச்சு கலப்பிக்கு எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த இன்ஜினுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களாம் 32 பிளேடு தான் ஓட்டுறாங்க. அவன் 3 மணி நேரம் ஓட்டுற இடத்துல நீ 2.5 மணி நேரம் ஓட்டணும் போது அவங்களுக்கு நல்லது தான், ஆனால் நம்மளை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர், உங்கள் ஊர்ண்ணா? ஆர் சுரேஷ், சம்குடியாம்பட்டு. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் ஹீரோ 47 பார்த்தீங்கன்னா டிராக்டர் எடுத்திருக்கீங்கண்ணா. ஓகே. இந்த டிராக்டர் எங்கே எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க? திருக்கோயிலூர் அநேக மோட்டார்ஸ். இந்த டிராக்டர் இப்போ என்னென்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க? ரொட்ரோட்டு, கொக்கிலப்பை, டிப்பருக்கு யூஸ் பண்ணுவோம். சேடை ஓட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரோடு மார்ச் யூஸ் பண்ணிக்கிறோம், பொய்திக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர்னு போடும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேட்ண்ணா இதுக்கு போடுறீங்க? இது 42 பிளேடு. ஓகேண்ணா. 42 பிளேடு போட்டும்போது இதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இழுக்குதுங்களா? இந்த வண்டிக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ரொம்ப நேரம் அந்த டிராக்டரில் அந்த மாதிரி உட்காந்து ஓட்டியிருப்பீங்கண்ணா? ஆமாம். எவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஓட்டிருக்கீங்க? இது வரைக்கும் 3 ஹவர் ஓட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் 2 ஹவர் அப்படி தான் ஓட்டியிருக்கோம். ஓகேண்ணா. இப்போ அப்படிலாம் ஓட்டும் போது வண்டியோட ஹீட்டு எதனா வருதுங்களா? அவ்வளோ தெரியல இது வரைக்கும். இப்போ கலப்பிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க, கலப்பனா 9 கலப்பீங்களா இல்லை 5 கலப்பீங்களா? 9 தான். 9 கலப்பாக இருக்குது. ஓகேண்ணா. இப்போ 9 கலப்பை யூஸ் பண்ணும்போது இதில் எப்படின்னா இருக்குது? நல்லா ஃப்ரீயாக இருக்குது. எந்த ஓய் ஓட்டுறீங்களா இல்லை வாடகைக்கும் ஓட்டுறீங்களா? வாடகையும் ஓட்டுறோம். வாடகைக்கும் ஓட்டுறீங்க. சொந்தக்காரங்க அப்படி போகிறது வராது, வாடகையும் ஓட்டுறோம், சொந்த ஓட்டிக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி வேறு எதனா டிராக்டர் வச்சுருந்தீங்களா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேண்ணா. நீங்கள் என்ன டிராக்டர்லாம் ஓட்டியிருக்கீங்க? நான் மகேந்திரா ஓட்டியிருக்கேன். மகேந்திரா தான், அதுக்கப்புறம் எதுவும் ஓட்டினதில்லை. ஓகேண்ணா. இப்போ மகேந்திரா தான் ஓட்டிருக்கீங்க. ஆனால் எடுக்கும்போது பவர் ட்ராக்கில் இந்த டிராக்டர் தான் எடுக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா எப்படி வந்து எடுத்தீங்க, யார் சொல்லியிருந்தீங்க? இல்லை, ஃப்ரெண்டுன்றதால நம்மளுக்கு தெரியும் அவரை. சரி இது நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த டிராக்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா. இப்போ ஷோரூமில் டிராக்டர் பற்றி என்னென்னு சொன்னாங்க, எவ்வளோ மைலேஜ் தருன்னு சொன்னாங்க? அது ஒரு 10 லிட்டரு 3-3.5 மணி நேரம் போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓகேண்ணா. இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஓட்டும் போது அவங்க சொன்ன மாதிரி இருக்குங்களா? இருக்குது. மைலேஜ் கேட்ட வருதுங்களா? மைலேஜ் வருது. ஓகேண்ணா. இப்போ இந்த ஊரில் இந்த பவர் ட்ராக் இந்த ஊர் இதான் ஃபஸ்ட் வண்டிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்குங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமான டிராக்டர் என்ன இருக்குண்ணா? அதிகபட்சமாக மகேந்திரா தான் இருக்குது. மகேந்திரா ஒரு 2 பேர் வச்சுருக்காங்க, அது நியூலேண்ட் ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ அதை மாதிரி இடத்துல இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டிராக்டர் கொண்டு வரும்போது மற்ற டிராக்டர்காரங்க என்ன சொன்னாங்க? கேட்குறாங்க, எப்படி இது இவ்வளோ 42 இன்ச்சு கலப்பிக்கு எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த இன்ஜினுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களாம் 32 பிளேடு தான் ஓட்டுறாங்க. ரொட்டவேட்டர் பற்றி தூக்கிட்டு போகும்போது ஃப்ரண்ட் ஏதாவது தூக்குதுங்களா அந்த டிராக்டர்? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஓகே. நம்ம ரோடு ரன்னிங்லாம் போகும்போது வண்டி அந்த குதிக்கிற மாதிரி அதை மாதிரி அதெல்லாம் இப்போ எப்படி நான் சர்வீஸ் வந்து வீட்டில் வந்து பண்ணாங்களா, ஷோரூம் வீட்டு வந்து பண்ண சொல்கிறேன்? வீட்டில் தான் வந்து பண்ணுறேன். ஓகேண்ணா. எப்படி நல்லா பண்ணாங்களா? நல்லா பண்ணுறாங்க. ஓகே. பேசுகிற விதெல்லாம் எப்படி நினைக்குது மெக்கானிக்கு? கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் அப்படின்றாங்க, அவங்களும் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க. ஆமாம். இப்போ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பேசுகிறாங்க, டெய்லி வந்து பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ உங்களுக்கு அதை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பருக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, டிப்பருக்குலாம் என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்கண்ணா? டிப்பருக்கு இந்த எரு அடிக்கிறது, ஒரு சிலது அதை மூட்டை ஏற்றிட்டு போகிறது. ஓகேண்ணா. அப்படி இப்போ டிப்பருக்கு ரோடு ரன்னிங்கெலாம் எவ்வளோ ஸ்பீடு போகுது? கரும்புலாம் ஏற்றிட்டு வந்தோம் நம்மளுது ஒரு 4 டன் 5 டன்னு வரப்புலுக்கு. ஓகேண்ணா. இப்போ உங்கள் இடத்துல இதுக்கு முன்னாடி வேறு டிராக்டர் வச்சு ஓட்டிருப்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்ததுக்கப்புறம் இந்த டிராக்டர் வச்சு ஓட்டுறீங்க, உங்களுக்கு டைமிங் எதனா சேவ் ஆகுதுங்களா? எவ்வளோ நேரம் மிச்சமாகுது அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி? நல்லாயிருக்கு, அவங்க ஓட்டுறத விட நம்ம சொந்த வண்டின்றதால நல்லா இருக்குது. ஓகேண்ணா. டைமிங்கும் குறைஞ்சிருக்கு. அவங்க வந்து எப்படி ஓட்டுறாங்க தெரியல, 3 மணி நேரம் ஓட்டுற இடத்துல நான் 2-2.5 மணி நேரத்தில் ஓட்டியிருக்கேன். ஓகேண்ணா. அதை மாதிரி ஸ்டேரிங் பார்க்கும்போதுன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, மூலம் உங்களுக்கு திரும்புறதுக்குலாம் உங்களுக்கு எப்படின்னா ஈஸியாக இருக்குது. பவர் ஸ்டேரிங்கிறதால ஈஸியாக இருக்குது. ஓகேண்ணா. இப்போ எப்படி அந்த டிராக்டர் நீங்கள் ஆஃபரில் எடுத்தீங்களா இல்லை ஆஃபரில் எடுத்தீங்களா? இல்லை, ஆஃபர் பொங்கலில் தான், பொங்கல் டைமில் எடுத்தோம். ஓகே. என்னென்ன ஆஃபர் கொடுத்தாங்கண்ணா உங்களுக்கு? ரொட்டவேட்டு கொக்கிலப்பு தரான்னு இருக்காங்க. ரொட்டவேட்டருக்கு கொக்கிலப்பு. ஓகேங்கண்ணா. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சா யாரெல்லாம் எடுக்கலாம், என்னென்ன காரணத்துக்குலாம் எடுக்கலாம்? யூஸுக்கும் ஓட்டுறதுக்கும் வெளியில் வாடகை ஓட்டுறதுக்கும் எடுக்கலாம். இப்போ ஹெச்பின்னு பார்க்கும்போது இது 47 ஹெச்பினா, ஆனால் பார்த்தீங்கன்னா 42 பிளேடே போட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. இதனால் வாடகை ஓட்டுறது கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தெரியும் டைமிங்கு. இதே சின்ன கலப்பு போட்டு ஓட்டினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக தெரியும். சொந்த இது ஓகே, வாடகை ஓட்டும் போது அதை லைக் பண்ணுவாங்க, நம்மளுது பெரிய கலப்பையாக கூட பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கு டைமிங் சேவ் ஆகாது. புரியுது. அவன் 3 மணி நேரம் ஓட்டுற இடத்துல நீ 2.5 மணி நேரம் ஓட்டணும் போது அவங்களுக்கு நல்லது தான், ஆனால் நம்மளை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஓட்டின டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் ஷிஃப்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சைட் ஷிஃப்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட் மாதிரி ஷிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் பிடிச்சி? ஷிஃப்ட்டே நல்லா தான் இருக்குது.
நல்லாயிருக்கு. சென்டர் ஷிஃப்ட் வந்து திடீர்னு மாற்றி இது பண்ணுவோம். ம். இதுனா சைடில் இருக்கிறதால ஒரு சேஞ்சிங்காக நல்லா தான் இருக்கும். ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டுனது எல்லாமே சென்டர் ஷிஃப்ட் ஆமாம், தானே? சென்டர் ஷிஃப்ட். மகேந்திரா வந்து சென்டர் தான் வரும். இது சைடு ஷிஃப்ட்ன்றதால ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ மகேந்திரா ஓட்டிருக்கீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டிராக்டர் ஓட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுதுன்னா? அதை விட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ என்னென்னலாம் பெஸ்ட்டாக தோணுதுண்ணா உங்களுக்கு இது ஓட்டுறதுக்கு? வண்டி ஓட்டுறதுக்கோ இல்லை பவர் ஸ்டேரிங்க்கோ மற்றபடி ஸ்மூத்தாக போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கு. வெயிட்லெஸ் கம்மியாக இருக்குது மகேந்திரா, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேண்ணா. அதே மாதிரி மைலேஜ் எந்த அளவுக்கு மிச்சமாகுதுண்ணா அதுக்கும் இது கம்பேர் பண்ணும்போது? அதை விட முன்ன பின்ன ஓரளவுக்கு சேமிப்பாகுது, ஓட்டுறதை பொறுத்து தான். சரி, ஓகே. எனக்கு தேங்க்ஸ்ண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் பார்த்து ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ.